பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபீஹிமா ஃபாகிஹத்துன் வன்-நஹ்லு வ-ரும்மான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துர் ரஹ்மான்ல அல்லாஹ் சொல்லுகிறான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். யார் அல்லாஹ் நாளை மறுமையிலே நம்மளை நிப்பாட்டி கேள்வி கேட்பான் என்று பயப்படுகிறார்களோ அந்த இடத்தை, நாளை எல்லாருமே உலகத்தில் அழிக்கப்பட்டு மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பி கேள்வி கேட்கப்படும். அந்த இதை யார் பயப்படுகிறார்களோ, வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். அப்படி ஒரு கேள்வி கணக்கு நடக்கும், விசாரணை நடக்கும். அந்த விசாரணை மன்றத்தை இந்த உலகத்திலே யார் படைத்து வாழ்கிறார்களோ ஜன்னத்தான். அவர்களுக்கு ரெண்டு சொற்கள் தான் சொல்லணும். அப்படியே அந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சியில அப்படியே அந்த சுருக்கத்தை பத்தி, பீகா ஐநானி தஜ்ரியானி, அந்த ரெண்டு சுருக்கத்துல என்ன ஆறுகள் ஓடும், தஜ்ரியானி ரெண்டு ஆடுவோம் அப்படி நிறைய அவருடைய வர்ணிச்சுட்டே வரும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபீஹிமா ஃபாகிஹத்து வன்-நஹ்லு வ-ரும்மான். அந்த ரெண்டு சொர்க்கத்திலையும் பேரித்தமலமும் ரும்மான் மாதுளை பழமும் இரண்டும் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்திற்கு விரிவுரை சொல்லுகிற பொழுது தப்சீர் ரூஹ் பயான்ல இந்த ரும்மான் மாதுளை பழத்தை, அதனுடைய சிறப்பு, அதனுடைய மருத்துவ குணத்தை எழுதுகிறார்கள். அதாவது யார், ஹதீஸ்ல வருது, மன் அகல ரும்மானன், யார் மாதுளம் பழத்தை சாப்பிடுகிறார்களோ அனார் அல்லாஹு கல்பஹு அர்பஈன யௌமா, 40 நாளைக்கு அந்த உள்ளத்தை ஒளியாக்குகிறான். ஹதீஸ். மாதுளம் பழத்தை சாப்பிட்டாவே அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இதான், அதாவது அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க இந்த மாதுளம் பழத்தை எப்படி சாப்பிடணும், இந்த மாதுளம் பழத்தை நீங்க சாப்பிடும் பொழுது இதான் புல்தும் ரும்மான, இந்த மாதுளம் பழத்தை நீங்க சாப்பிட்டால் ஃபகுலூஹு பிபஅலி ஷஹ்மஹு, அந்த மாதுளம் பழத்தை பிரிச்சு நீங்க சாப்பிடுகிற பொழுது அதுல பித்துன்னு இருக்கும், மேல பெரிய தோடி கட்டியா இருக்கும், அது உள்ளுக்குள்ள ஒரு வெள்ளையா லேசான ஒரு பகுதியை கொடுத்துருப்பான் அல்லாஹ், அதுக்குள்ளதான் அந்த முத்து இருக்கும். இந்த முத்துங்கிறது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இது சொர்க்க லோகத்துல இருந்து வந்த முத்து, அதே சொர்க்கத்து முத்துன்னு சொல்லுவாங்க மாதுளம் பழத்தை. அப்ப அந்த உள்ளுக்குள்ள அந்த முத்து இருக்குல்ல, அந்த முத்துக்கு வெளியில வெள்ளையா ஒரு லேசா அது பாருங்க, அதை சொல்றாங்க அலி ரலியல்லாஹு, நீங்க அந்த பித்தோட சில பூராத்தையும் இல்லை அதுலயும் பாருங்க, ஃபகுலூஹு பிபஅலி ஷஹ்மஹு, அந்த பித்தில் சிலதை சேர்த்து அந்த பழத்தோடு சாப்பிடுங்க. காரணம் ஃபஇன்னஹு திபாஹு லிமுஅத்ததின், இது வயிற்றுக்கு வந்து டானிக்கையா, எது இந்த அந்த பித்தோட சேர்த்து சாப்பிடுறது, சில பித்து தான் எல்லாத்தையும் சாப்பிடுறது, அது வயிற்றுக்கு டானிக்கை அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அத வமாமின் ஹப்பத்தி மின்ஹு துகீமு பி ஜௌபில் மூமினி, இது மூமினுடைய அந்த வயிற்றுல இந்த வித்து இருந்துச்சுன்னு சொன்னால் அவருடைய உள்ள என்ன செய்யும், ஒளியினாலாம் இல்லா அனாரத்து கல்பு, அவருடைய உள்ளம் சொல்லிக்குமா. அஹ்ரஜத்து ஷைத்தான் வசுவசத்த மின்ஹு அர்பஈன யௌமா, ஒரு பழத்தை சாப்பிட்டா சைத்தான் 40 நாளைக்கு என்ன ஊசலாட்டத்தை போட மாட்டானா. இன்னும் சொல்லப்படுகிறது, வர்ருமான் மின அஸ்ஜார் இல்லத்தி, அதாவது இது வந்து ஹார்டான ஹீட்டான பூமியில இது வந்து என்ன செய்யும், இந்த பழம் விளையும், அந்த ஹீட்டான காலத்துலதான் அந்த பழம் கொடுக்கும். இன்னைக்கு எல்லா காலத்துலயும் கிடைக்குது, எல்லாம் அதுக்கு வந்து இதை போட்டு எல்லாத்தையும் போட்டு கெட்டு போகாம வச்சிருக்காங்க. தனியா அதுக்கு ஒரு ஏசி ரூமுகளே இருக்கு, எந்த காலத்துல பறிச்சுன்னு சொல்ல முடியாது, உடனே கிடைக்கிறது இல்லை. அப்ப இது வந்து நம்ம உஷ்ணமான காலத்து கிடைக்கும், ஏன்னா அது உஷ்ணத்தை தணிக்கும், குளிர்ச்சி உண்டாகும். அல்ல அப்படி ஒரு இடத்துல எழுதுறான்னு சொல்லி கிதாப் எழுதுறாங்க. வகுவ ஜாரும் ருத்துகும், இந்த மாதுளம் பழத்துல ஹீட்டும் இருக்கு, குளிமை இருக்கு, அல்ல ரெண்டையும் சேர்த்து படிச்சிருக்கிறான். அது என்ன செய்யும், யுலய்யினு சதுர வல் ஹல்க, தொண்டையையும் நெஞ்சையும் இலகுவாக்குமா. தொண்டையில உள்ள அந்த இதை அப்படியே இலகுவாக்கும், நெஞ்சில உள்ளதையும் அந்த ஏதாவது இது ஒரு மாதிரியான இது இருந்தால் அதையும் அது நீக்கும். சொல்லப்படுறது அடப்ப கூட நீக்குமா, அந்த அளவுக்கு போகும். ஹுல்குண்டா ஹல்குண்டா தொண்டை, அந்த தொண்டையில உள்ளதையும் இலகுவாக்கும். வயிறை அது சுத்தம் பண்ணும் மாதுளம்பழம். மினல் ஹஃபாகாத்தி, படபடன்னு வருதுன்னு சொல்றாங்கல்ல, படபடப்பா இருக்கு, ஒரே இதா இருக்கு அப்படிங்கிறத அதுக்கு இந்த மாதுளம்பழம் பிரயோஜனம் அளிக்கும். ரூல் பயான் எழுதுறாங்க. காம உணர்வை அதிகமாக்கும். மனுஷனுக்கு ஆண்களுக்கு என்ன செய்யும், பெண்களுக்கும் அந்த காம உணர்வை அதிகமாக்கும், அந்த சக்தியை அதிகமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. லி அன்ன ருமான லி தவா, இந்த மாதுளம்பழம் இருக்கிறதே அது மருந்து, லி தவா மருந்தா, லாலி லி தஃபுகஹு, அது மகிழ்ச்சிக்காக அல்ல. அந்த கிதாபில் எழுதுறாங்க, ருமான்ங்கிறது மருத்துவம் தான், அது மகிழ்ச்சிக்காக இல்ல, அந்த ருமான்ல நிறைய மருத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதனுடைய சிறப்புகளை எழுதுறாங்க. அல்லாஹ் அந்த பழங்களை கொடுத்த அல்லாஹ் அதற்கு தகுந்த காலத்திலே அதை வெளியாக்கி அதை மனிதனுக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக ஆகிறான். இதுல 2-3 இடத்துல இந்த ருமானை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ்.